சாலையா ஏற்கனவே 4 வழி சாலை அங்கிட்டு போகுது. இங்கே எந்த போக்குவரத்துக்கும் எதுக்குமே இடையூறு கிடையாது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரோடை 6 மீட்டருக்கு அகலப்படுத்துகிறாங்க. நேற்று சம்மந்தப்பட்ட ஏஇ கிட்டையும் சமயபுர காவல்துறை ஆய்வாளர்கிட்டையும் புகார் கொடுத்துட்டு அந்த கோட்டை பொறியாளர்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். விவசாய சங்கம் சார்பாகவும் பன்னாட்டு சமூக சங்கம் சார்பாகவும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட நேற்று அங்கே சொன்னதுக்கு நாங்கள் ஒரு 2 நாள் டைம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாத்துக்கிட்டே இது தொடர்பு கொண்டு பேசிட்டோம். தொடர்பு கொண்டு பேசிட்டு இதை மீட்ரு வச்சு நம்ம நாங்கள் டேப்பில் வச்சு அளக்கும்போது இந்த மரத்துக்கு இதுக்கு 2 அடி தள்ளி இருக்குது. அப்போ நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோம்னா நாங்கள் உங்களுடைய கட்டுமான பணிக்கோ உங்களுடைய சாலை மேம்பாட்டு பணிக்கோ தடை விதிக்கலை. நாங்கள் அதுக்கு தடையாக இருக்க விரும்பலை. இதில் இருந்து இன்னும் ஒரு 2 அடி 4 அடி தள்ளி அங்கிட்டு ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கிட்டு போங்கன்னு தான் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக வச்சோம். ஆனால் அதை மீறி அந்த கான்ட்ராக்டுக்காரர் அவர் கான்ட்ராக்ட் எடுத்துட்டாராம். அவர் மணப்பாறைக்காரராம். மொத்தத்துக்கு 93,000 ரூபாய்க்கு இவங்க கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்களா இந்த மரத்துக்கு. நான் இந்த மானங்கட்ட இந்த ஆட்சியாளர்கள்ட்டையும் இந்த அதிகாரிகள்ட்டையும் கேட்குறேன், உன் புள்ளனாலையும் உன் தாத்தானாலையும் உன் பாட்டனாலையும் இந்த மாதிரி மரங்களை இங்கே உருவாக்க முடியுமா? இது முடியுமா? இந்த மரங்கள் எதுக்காக இருந்துச்சு? இந்த சந்ததியெல்லாம் வாழணும்னு தானே நம்ம தாத்தன் பாட்டை எல்லாம் நம்மளை நலன் கருதி வச்சாங்க. இன்னைக்கு புவி வெப்பமயமாகிட்டு இருக்கு. இந்த புவி வெப்பமயமாதல், பருவமழை குறைவு, ஏரி குளங்களை எல்லாத்தையும் திட்டமிட்டு அழுக்கிறீங்க. திராவிட மாடல்ங்கிறது என்னது? திமுகவினுடைய ஆட்சியாக இருந்தாலும் அதிமுகவோட ஆட்சியாக இருக்கட்டும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீங்கள் ஏரி குளங்களை மரங்களை அழித்து தான் நீங்கள் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும்னா அந்த திட்டத்தை நீங்கள் யாருக்கிட்ட கேட்கணும்? அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு இவங்க எங்கள் வீட்டில் எல்லாத்துலேயும் ஒரு இலவு விழுந்த துக்கம் மாதிரி இருக்குது. இன்னைக்கு இது எல்லாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டன் பூட்டை எல்லாம் இங்கே திருவிழா காலங்களில் மக்கள் இதெல்லாம் படுத்து எந்திரிச்சு அன்னதானம் பண்ணிட்டு போன இடம். இந்த மரங்களை நீங்கள் அழிச்சது ஒன்று தான், அந்த மாரியாயி கோயிலை இடித்தது ஒன்று தான். நீங்கள் இந்த மாரியாயி கோயிலை இடித்தது ஒன்று தான். மாரியம்மன் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கும். நான் மனவேதனையோட சொல்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் என்ன இந்த மரத்துக்கும் இந்த ரோட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? காலைக்கிட்ட அந்த ஏஇ கிட்ட கேட்குறேன், சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும், ஆர்டிஓவை பாருங்கள், அவங்கள பாருங்கள், இவங்களை பாருங்கன்னா இந்த அயோக்கிய அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்கிறார்களா, மந்திரிகளுக்கு சேவை செய்கிறார்களா? நான் சொல்கிறேன், திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரே கிடையாது. இவர் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்து தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய போல திருச்சி மாவட்டத்தினுடைய நீர்நிலைகளை, ஏரிகளை, குளங்களை, இது போன்ற மரங்களை அழிச்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் எதுக்காக கேட்குறோம்? தனி மனிதனோட காசு இதாக கேட்குறோம்? பொதுநலம் கருதி தானே இவ்வளோ இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட மரங்களை பச்சை புள்ள மாதிரி பூவும் பிஞ்சும் பழவுமா காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்க மரங்களை ஈவு இருக்க இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் நீங்கள் வெட்டி இப்படி கொலை செய்கிறீங்களே, இதனால் உங்களுக்கு என்ன புண்ணியம் வந்துச்சு? 4 அடி இங்கிட்டு நகர்த்தி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கணும். அதை தான் நாங்கள் கேட்குறோம். சாலை பணிக்கே எதுக்கும் நாங்கள் இடையூறு இல்லை. ஆனால் இந்த மரங்களை பாதுகாக்க தவறிய மத்திய மாநில அரசுகளையும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையையும் வன்மையாக கண்டிக்கிறோம். நாசமாக போகுது தமிழ்நாடு, அவ்வளோதான்.